திமுக ஆட்சி நடக்கும்போது கீழடியில் பொருணையிலலாம் ஆய்வு செஞ்சு, அதுவும் முக்கியமாக கீழடியில் ஆய்வு செஞ்சு, சுமேரிய எகிப்திய நாகரிகங்களுக்கு முன்னாடியே இரும்பை பயன்படுத்தியவன் தமிழன் அப்படின்னு உலகுக்கு அறிவிச்சது எவ்வளவு பெருமையான விஷயம். தமிழனோட பெருமைகளில் தமிழர் பண்பாட்டு வாழ்வியலை, தமிழர் கலாச்சாரத்தின் ஆரம்ப புள்ளிய, அதுவும் முக்கியமாக உலகத்துக்கே முன்னோடி தமிழன் அப்படின்னு நம்முடைய கலாச்சார பெருமையை பாதுகாக்கிறதுல திமுக அரசு அப்படி தீயா செயல்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கு ஆளும் டிவிக்கு அரசு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. சட்டசபையில் கூட்டத்தொடர் ஆரம்பிக்குது. இது வரைக்கும் இல்லாத வகையில் முதலில் தமிழ் தாய் வாழ்த்தை பாடிட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் இல்லாத வகையில் தொடர்ந்து தேசிய கீதத்தை பாடுறாங்க. எப்போவுமே நம்முடைய தமிழ் சட்டசபை மரபில் முதலில் தமிழ் தாய் வாழ்த்து, முடிக்கும் போது இறுதியில் தேசிய கீதம், இதுதான் மரபாக பின்பற்றப்பட்டு வந்தது. ஆனால் இன்னைக்கு மாற்றிட்டு தமிழ் தாய் வாழ்த்து, அது கூடவே தொடர்ந்து தேசிய கீதம், அப்புறம் முடிக்கும் போதும் தேசிய கீதம். யாருக்கு உங்கள் ராஜ விசுவாசத்தை காமிக்கிறீங்க? ஒன்றிய அரசுக்கா? நாங்கள் உங்கள் ஆளுதான் சொல்லாமல் சொல்கிறீங்களா? இல்லை அவங்க இட்டுநெறி கொடுத்து அந்த திட்டமிடல் கொடுத்து அந்த திட்டத்தின்படி தான் நீங்கள் நடக்கிறீங்களா அப்படின்னு எதிர்கட்சிகள் இன்னைக்கு துளைச்சி எடுத்துட்டாங்க. ஒன்றிய அரசு அப்படிங்கிறது ஒரு அதிகார குவிப்பு மையம். அன்றையிலிருந்து இன்றைய வரைக்குமே திமுக கழகம் அதை எதிர்த்து தான் போராடிட்டு இருக்கு. அதிகாரம்ங்கிறது பரவலாக்கப்படணும், அப்போதான் எல்லோருக்குமான வளர்ச்சி கிடைக்கும். அதிகாரம் குவிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் திமுக கழகம் போராடிட்டு இருக்கு. ஒன்றிய அரசு சொன்னாங்களா, இவங்க கேட்குறாங்களாம். மரபு அப்படிங்கிறது என்ன? தமிழர்கள்ங்கிறது ஒரு தனித்துவமான இனம், எங்களுக்குன்னு இருக்கு நல்லவை கெட்டவைகளை நாங்கள் தொகுத்து இது நல்லது, இந்த வழிமுறைகளை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி பின்பற்றுவது தான் மரபு. அதுக்கு கூட ஒன்றிய அரசு சொல்லுது அதை நாங்கள் செய்வோம். ஒன்றிய அரசு என்ன அரசியலமைப்பு சட்டமா? அது ஒரு சட்டசபையில் நீங்கள் முதல்ல தேசிய கீதம் தான் பாடணும்னு சொல்லி சட்டம் இருக்கா அண்ணா? ஒன்றிய அரசு ஒரு அறிக்கை விடுறாங்க, அதை நம்ம கேட்கணும் கேட்காது நம்ம விருப்பம் தான். அதுக்கே பயந்துட்டு போய் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆடினா எப்படி? இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர் அப்படி தான் சொன்னார், முதலில் தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் முடியாதியா அப்படின்னா அவர் வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிடுவார். அது ட்ராமாவாம். இன்னைக்கு இவங்க இப்படி ராஜ விசுவாசத்தை காமிக்கிறது ஒரு நல்ல அணுகுமுறையாம். என்னத்தை சொல்கிறதுனே தெரியல. தமிழ்நாடு சுயமரியாதை மண் நண்பர்களே, அந்த சுயமரியாதையை போய் அடகு வச்சுட்டீங்களே. கலைஞர் கொடியேற்றுறதுக்காக உரிமை வாங்கி கொடுத்தாரு ஆகஸ்ட் 15ஆம் தேதி. ஒன்றிய அரசு சொல்லுது, உங்களுக்கெல்லாம் எதுக்கு கொடியேற்றுற உரிமை? இடையில தான் வந்துச்சு, அதெல்லாம் மரபு தொடரணும்னு அவசியம் கிடையாது. இனிமேல் குடியரசு தினத்துக்கும் சரி சுதந்திர தினத்துக்கும் சரி ஆளுநரே கொடியேற்றுவார். ஆளுநர் மாளிகையே மக்கள் மாளிகைன்னு பேர் மாற்றியாச்சு, அப்புறம் என்ன அவர் கொடியேற்றினா என்ன தப்பு அப்படின்னு அந்த உரிமையை வாங்கி ஆளுநருக்கு கொடுத்தாலும் நீங்கள் சுயமரியாதையை இழந்துக்கிட்டு ஆமாசாமி போடுவீங்க. திமுக அப்படி போட முடியுமா? தமிழர்களோட உணர்வு அதை ஏற்றுக்குமா? சுயமரியாதை உள்ளவன் தமிழன், அதை ஏற்றுக்குவானா? ஏற்கனவே ஒன்றிய அரசு கிட்ட அவ்வளவு அதிகாரம் குவிஞ்சு கிடக்குது. அவ்வளவு அதிகாரத்தையும் நம்ம மேல செலுத்துறாங்க. ஒரு ஃபெடரலிசம் அப்படிங்கிறதே கிடையாது, மாநிலங்களுக்கான உரிமைகளே கிடையாது. அதுல வேற இந்த கவர்னர் பதவி, இந்த கவர்னர் பதவி எப்பயில இருந்து இருக்கு? அரசர் காலத்தில் உள்ள பதவி. அலெக்சாண்டர் மாதிரி மன்னர்கள் போரிடம்லாம் ஜெயிச்சுட்டு போவாங்க, திரும்ப அவங்கள்ட்ட இருந்து கப்பம் வசூலிக்கணுமே, வரி வசூலிக்கணுமே. அதனால அவங்களுக்கு வேண்டிய ஆட்களை கவர்னராக நியமிப்பாங்க. புகழ்பெற்ற அரசர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலியஸ் சீசர் கவர்னராக இருந்தவர் தான், மாவீரன் நெப்போலியன் கவர்னராக இருந்தவர் தான். இப்படி அரசர்கள் கவர்னரை நியமிப்பாங்க. கவர்னர்கள் அந்த இதில் ஒரு குட்டி அரசனாக இருந்துக்கிட்டு வேண்டிய கப்பத்தை வரியை செலுத்துவாங்க. இந்த ஜனநாயக நாட்டிலேயே தேவையா அப்படின்னு திமுக கழகம் கேட்டுச்சு. ஆட்டுக்கு தாடி எப்படி அவசியம் இல்லையோ அது மாதிரி நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு சொன்ன இயக்கம் திமுக. ஆளுநரின் மனதை குளிர்விக்கவும் ஒன்றிய அரசின் மனதை குளிர்விக்கவும் இப்படி ராஜ விசுவாசம் காட்டணும் அப்படிங்கிறது அவசியமா அப்படின்னு எதிர்கட்சிகள் இன்னைக்கு தொலைச்சி எடுக்கிறாங்க. திமுக என்ன செய்யலை? நம்ம கலாச்சாரம் பண்பாட்டு வாழ்வியலை மீட்கிறதுக்காக கீழடியிலலாம் அகழ்வாய்வு பண்ணி அந்த கீழடி அகழ்வாய்க்கு எவ்வளவு தடை ஏற்பட்டுச்சு நமக்கே தெரியும். இன்னைக்கு உலகத்துக்கே ப்ரூவ் பண்ணியிருக்கு. அப்படி இருந்தும் கூட இந்த கீழடி அகழ்வாய்வு செஞ்சு அந்த அறிக்கையை வெளியிட்டார்ல ராமகிருஷ்ணா, அவரை அறிக்கையை மாற்றிட்டாங்கன்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் அதையெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் யாரால? திமுகவனால. இப்போ டிவிக்கு அரசு வந்துருச்சு. இனிமேல் கீழடி பொருணையிலலாம் நீங்கள் அகழ்வாராய்ச்சி பண்ணுவீங்களா? ஒன்றிய அரசு பண்ண விட்டுருமா? ஒன்றிய அரசு சொல்லிட்டாங்க, நமக்குன்னு ஒன்று தனி பெருமையெல்லாம் கிடையாது, பண்பாட்டு வாழ்வியெல்லாம் கிடையாது, நம்ம எல்லாரும் மாதிரியும் சாக்கடையில் ஒரு மட்டும் தான் சொல்லிட்டாங்க, அதுதான் உண்மைன்னு சொல்லி அப்படியே கண்டுக்காமல் விட போகிறீங்க. அதானே உங்களுடைய இந்த ராஜ விசுவாசம் கொத்தடிமைத்தனம் எங்கே கொண்டு போய் தள்ள போகுதுன்னு தெரியல தமிழ்நாட்டை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழன் என்ற மொழி உணர்வும் திராவிடன் என்ற இன உணர்வும் மட்டுமே நம்மை பொறுப்பான மத சார்பற்ற ஒரு அறிவியல் பூர்வமான சமுதாயமாக மாற்றும் வல்லமை படைத்தது. அதுதான் நமக்கு முன்னேற்றத்தை தரும்.
இந்த மாதிரி போலி தேசியத்துக்கு வாங்கி போனோம்னா அந்த போலி தேசியம் கடைசியில் போய் மதவாத தேசியத்திலேயோ சாதிய தேசியத்திலேயோ முடிஞ்சு நம்ம சாக்கடையாக போக போகிறது தான் மிச்சமாக இருக்கும். அதனால் ஆட்சிக்கு யார் வந்தாலும் சரி தமிழர்களின் தனித்துவமான மரபை பின்பற்றுவது மிக மிக முக்கியம். இவ்வளவு கொலை நடக்குது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, ஏற்கனவே நடந்தது தானே. இவ்வளவு கற்பழிப்பு நடக்குது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, ஏற்கனவே நடந்தது தானே அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் நம்ம கவலைப்படுவோம் இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம முன்னேற முடியாது, பின்னோக்கி தான் போவோம். ஆனால் இந்த சுயமரியாதை அதிகார பரவலாக்கம் மாநில உரிமைகள் தான் நமக்கு முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்க இந்த சினிமா போதையினால நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் நமக்கு அதை கண்டிப்பாக உணர்த்தும். சாதாரணமான ஒரு விஷயம், இந்த விஷயத்தில் கூட தமிழர்களின் ஒரு தனித்த மரபை கூட காக்க முடியாத இந்த அரசால் எப்படி தமிழ்நாட்டை முன்னேற்றிவிட முடியும், அவங்களால அப்படி என்ன நன்மை கிடைத்துவிட போகிறது அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்னு ஒன்று விட்டாங்க, அதனால என்ன நன்மை? கடைசியாக பார்த்தா அவங்களுக்கு தான் நன்மை. இன்னைக்கு ஆளுநர் உரையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்லலை, தேர்தல் வாக்குறுதி அவ்வளோ கொடுத்துருந்தாங்க. ஆட்சிக்கு வந்தால் தங்க மோதிரம், மகளிருக்கு 2500, தாய்மாமன் சீரு, விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் எல்லாமே தள்ளுபடி, 5 ஏக்கர் உள்ள விவசாயிகளுக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. இது குறித்து ஆளுநர் உரையில் எந்த அறிவிப்புமே இல்லை, ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டாங்க. கொடுத்த வாக்குறுதிகள் படிப்படியாக செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, முதல்ல ஒவ்வொரு வாக்குறுதியாச்சும் நிறைவேற்றலாம்ல. இன்னும் கொஞ்ச நாள் 6 மாதத்தில் தாய்மாமன் சீர் நிறைவேற்றப்படும் அப்படி இப்படி எதுவுமே சொல்ல, ரொம்ப அலட்சியமாக படிப்படியாக நிறைவேற்றுவோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இதில் வேற பார்த்தீங்கன்னா ஆளுநர் உரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருமொழி கொள்கை பின்பற்றப்படும், மும்மொழி கொள்கை எதிர்க்கப்படும் அப்படின்லாம் வாசிக்கிறாரு யார்? ஆளுநர். ஆனால் நடக்கிறது என்ன? 1000 CBSE பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. எதற்காக இவ்வளோ காலம் திமுக அரசு அனுமதி கொடுக்காம இருந்துச்சு? அனுமதி கொடுத்தத கூட பரவாயில்ல, அவங்களெல்லாம் விட்டு திமுக எங்கள்கிட்ட 25 லட்சம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 25 லட்சம் திமுக கேட்டதாகவே இருக்கட்டும், 25 லட்சங்கிறது CBSE ஸ்கூல் பள்ளிகளுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா? எனக்கு என்ன சந்தேகம்னா, இவங்க 25 லட்சம் கொடுக்கவும் ரெடியாக இருந்திருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தான் நமக்கு தெரியுமே, இந்தியை தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடாமல் எல்லையிலேயே தடுத்து நிறுத்தி எல்லைச்சாமி போல் இருப்பது திமுக. அவங்க இவ்வளோ CBSE பள்ளிக்கு அனுமதி கொடுப்பாங்களா? CBSE பள்ளிக்கு 1000 பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்தால் என்ன ஆகும்? தெரு பள்ளிக்கூடங்கள் முளைக்கும். இப்படி வருஷம் 1000 பள்ளிக்கூடங்கள் வந்தால் என்ன ஆகும்? அரசு வேலைங்கிறதே இல்லாமல் போயிடும், அரசு ஆசிரியர்களுக்கு வேலையே இல்லாமல் போயிடும். அரசு ஆசிரியர்களையும் கண்டுக்க மாட்டாங்க. அரசு ஆசிரியர்களுக்கெல்லாம் ரொம்ப சொகுசாக இருக்கும் வாழ்க்கை, வேலையெல்லாம் குறைஞ்சி போச்சு, நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு. ஆனால் போக போக இது எதை நோக்கி போகும்? எல்லா இடத்துலையும் தனியார் பள்ளிகள் ஆரம்பிச்சிருவாங்க. எதற்காக திமுக அரசை தடுத்து நிறுத்தி வச்சிச்சு? இந்தி உள்ளார வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே தனியார் பள்ளிகளுக்கு எவ்வளோ கட்டணம் கட்டுறீங்க, மக்களை கம்மியாக கட்டுறீங்க. இதில் இவ்வளவு பள்ளிகள் வந்தாக்கா, இதில் இவ்வளவு CBSE பள்ளிகள் வந்தால் என்ன ஆகும்? இன்னமும் ஏகப்பட்ட கெட்ட பேரை உருவாக்குவாங்க, மீடியாவில் யூஸ் பண்ணி அரசு பள்ளிகளுக்கு கெட்ட பேரை உருவாக்குவாங்க, அதை மக்கள் நம்புவாங்க, இந்த CBSE பள்ளியில் போய் சேர்ப்பாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் என்ன நடந்துச்சு? அரசு பள்ளி நல்லா முன்னேறணும், எல்லோரும் அங்கே குழந்தைகளை சேர்க்கணும்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க திமுக பீரியடில். குழந்தைகள் எண்ணிக்கை எவ்வளோ அதிகரிச்சிருச்சு, அரசு பள்ளிகளோட சாதனைகள்லாம் எவ்வளோ வந்திருக்கு, அரசு பள்ளிகள் படிக்கும் மாணவர்கள்லாம் எப்படி மார்க் எடுக்கிறாங்க. இன்றைக்கி நான் முதல்வன் திட்டத்தின் கீழே IAS IFS ஆஃபீஸர் IPS ஆஃபீஸரெல்லாம் ஆயிருக்காங்க. அவ்வளோ அருமையாக ஆங்கிலம் பேசுகிறாங்க, அறிவியல் சாதனைகள் அவ்வளோ செய்கிறாங்க அரசு பள்ளிகளில். இதையெல்லாம் செய்யக்கூடாது, அனைத்தையும் தனியார் மயமாக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது முதல் புள்ளி. இது இன்னைக்கு சாதாரணமான விஷயமா இருக்கலாம், கொள்ளையெல்லாம் நடக்காததா, அது மாதிரி இதில் என்ன வந்துட போகுது அப்படின்னு சாதாரணமாக நினைக்கலாம். அதுவும் எப்படி திமுக மேலே பழியை போட்டுட்டு 25 லட்சம் கேட்டாங்களாம்மா. மக்களுக்கு யோசிச்சு பார்த்தாலே தெரியும், 25 லட்சம் கூட கொடுக்க தெரியாமல் அந்த கல்வி தந்தைகள் இருக்காங்க. இந்த கல்வி தந்தைகள்லாம் ஆரம்பத்தில் யாருன்னு நமக்கே தெரியும். ஒரு பிள்ளைக்கு 1 லட்சம் ஃபீஸ் வாங்குறாங்க. இன்னைக்கு LKG UKG ஃபீஸை கேட்டாலே இருக்கு, 50,000, ஒரு சில ஸ்கூல்லாம் 1 லட்சங்கிறாங்க. 25 பிள்ளைங்க ஃபீஸை கொடுத்து கூட அதை வாங்க முடியாமல் இருந்திருக்கும். DMK கொடுக்கல, அனுமதி கொடுக்கல. இப்படி தெரு CBSE பள்ளிகள் வந்துருச்சுன்னா என்ன ஆகுறது நம்ம பிள்ளைங்க படிப்பு? இன்றைக்கு நம்ம நிதியமைச்சர் படித்த அந்த லட்சணத்தையா கேளுங்க, என்ன படித்தாரு? நிதி பற்றாக்குறைக்கு நீதி பற்றாக்குறை அப்படிங்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டோட நிலைமையை நினச்சி பாருங்க மக்களே. அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கிறதுனால தான் தமிழ் இன்னும் உயிரோடு இருக்குது. இப்படி CBSE பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கிலமும் சரியாக தெரியாமல் இந்தியும் சரியாக தெரியாமல் ரெண்டும் கெட்டானா போய் வாழ்க்கை வீணாக போகிறது தான் நீங்கள் விரும்புகிறீங்களா? திமுக மேலே என்ன பழியை போட்டாலும் நீங்கள் நம்பிடுவீங்க அப்படிங்கிறதுனால போட்டுட்ருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலேயே சினிமா பைத்தியம்னு இங்கே நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக ஜெயிச்சவங்க நினைக்கிறாங்க, சினிமா பைத்தியத்தினால தான் நமக்கு ஓட்டு போட்டாங்கன்னு அவங்களே நினைக்கிறாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க மக்களே, நமக்குன்னு தனி பண்பாட்டு வாழ்வியல் இருக்குது, கலாச்சாரம் இருக்குது, உலகின் மிக சிறந்த மொழி தமிழ் நம்மள்கிட்ட இருக்குது. இன்றைக்கி இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீதி பற்றாக்குறையாம், மனசு ஒன்றும் சொல்ல முடியலங்க, வேதனையாக இருக்குது. வருஷம் அப்படி 1000 பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்தா என்னங்க ஆகும்?
நம்ம அரசு பள்ளிகள்லாம் புதுசாக திறக்க மாட்டாங்க, ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் மூடிடுவாங்க. இப்போ நமக்கு ஆகா ஓகோன்னு இருக்கும், ஆகா சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. ஃபீஸ் எல்லாம் யார் கட்டுறது? அரசு பள்ளியில் இலவசமாக சொல்லி தராங்க. தெருக்கு தெரு சிபிஎஸ்சி பள்ளி வந்து அரசு பள்ளிகள் மேலே கெட்ட பேரை உருவாக்கி அங்கெல்லாம் மோசமான பிள்ளைங்க படிக்கிறாங்க, மோசமான ஏரியா பிள்ளைங்க படிக்குது அப்படின்லாம் கெட்ட பேரை உருவாக்கி அவங்கள்ட்ட போய் உங்களை சேர்த்துக்குவாங்க. ஃபீஸ் யார் கட்டுறது? எவ்வளோ ஃபீஸ் இப்போல்லாம்? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க மக்களே, சிந்திச்சு பாருங்க மக்களே. எதனால் இப்படி புரபகந்தா பண்ணுறாங்க, எதனால் இப்படி திமுகவை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி. நன்றி, வணக்கம்.